ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2013 ரிலீஸ் ஆன மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மென்டலி சேலஞ்ச் ஆன ஒருத்தரை அவர் பண்ணாத தப்புக்கு வேண்டி அவரை செல்லில் போட்டுறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை ஜெயிலே வச்சு அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்னால அவர் எப்படி வளர்த்தாரு, அவர் பண்ணாத அந்த தப்பை அவர் நிரூபிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற டைமுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சினிமா மாஃபியா. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஜெயிலில் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸரை ஒரு பொண்ணு மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க பேரு யஷாங். அவங்க வக்கீலா இருக்காங்க. அவங்க அந்த ஆபீசர் கிட்ட ரொம்ப பழமையான ஒரு கேஸோட ஃபைல் எல்லாமே வாங்கிட்டு அந்த ஜெயில இருந்து வெளியே வராங்க. அந்த ஜெயிலுக்கு வெளியே ஒரு எல்லோ கலர்ல பலூன் ஒன்று பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அங்கிருந்து இவங்க ஒரு சாமியார் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க 2 பேர் இருக்காங்க. சாமியார் கூட ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்காரு. இந்த சாமியார் வந்து ஒரு போலி சாமியார். இவர் வந்து அந்த பொண்ணை பத்தின சில விஷயங்கள் சொல்றதா நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த சாமியார் வந்துட்டு இவங்களுக்கு என்னதான் சொல்றதுன்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறாரு. ஆனா அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட பேரை சொல்லி நம்ம ஹீரோயின் கூப்பிடும் போது தான் அந்த சாமியாருக்கு புரிய வருது, இந்த பொண்ணு நம்மளை பத்தி விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கா அப்படின்ட்டு. யாரு நீ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு தான் யாரு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டரும் இவங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல கோர்ட்டை காட்டுறாங்க. அந்த கோர்ட்ல யஷாங் போய் மீட் பண்ண எல்லாருமே அங்க இருக்காங்க. அந்த ஜெயில இருந்து ஆபீசர் அவரும் அங்க வராரு. இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வக்கீல் எந்திரிச்சு, சார் இது ரொம்ப பழைய கேஸ். இந்த கேஸ் என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தர் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாரு. அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணி அவருக்கு நம்ம மரண தண்டனையுமே கொடுத்துட்டோம். எதுக்கு இந்த கேஸை மறுபடியும் இவங்க ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, இந்த கேஸ் நடக்கும்போது நீங்க இந்த கோர்ட்ல இல்லவே இல்ல, இந்த கேஸை பத்தி உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி யஷாங் சொல்றாங்க. அதுக்கு அவரு வந்துட்டு, சரி எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த கேஸ் நடக்கும்போது நீங்க இந்த கோர்ட்ல இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த கேஸ் நடக்கும்போது நான் இந்த கோர்ட்ல தான் இருந்தேன். அப்ப நீங்க சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக்னு என்னால நிரூபிக்க முடியும். ஏன்னா இந்த கேஸ் பத்தின எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. 1977 நடக்கிற மாதிரி அந்த பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. அங்க ஒரு அப்பாவும் பொண்ணும் காட்டுறாங்க. அவர் பேரு லீ. அவரோட பொண்ணு தான் நம்மளோட ஹீரோயின் யஷாங். அவங்களுக்கு கார்ட்டூன்ல வர சைலர் மூன் கேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடைக்கு வெளியில இவங்க 2 பேரும் நின்று டிவில வர அந்த கார்ட்டூனை பார்த்து வெளியே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையிலேயே அந்த கார்ட்டூன் போட்ட ஒரு பேக் ஒன்று இருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த பேக்கை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இவங்களும் அந்த பேக்கை வாங்குறதுக்கு வேண்டி ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பேக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேக் சேல் ஆயிருது. அப்ப இவங்க 2 பேரும் கடைக்குள்ள போய், இந்த பேக்கை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ரொம்ப நாளா இந்த பேக்கை வாங்கணும்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லீ சொல்றாரு. அந்த பேக்கை வந்து ஒரு குட்டி பொண்ணு வாங்கியிருக்கு. அந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்து நம்ம லீயை அடிச்சு வெளியே துரத்திடுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து மென்டலி சேலஞ்ச் அப்படிங்கறதுனால இவர் என்ன பண்றோன்னே தெரியாம அந்த பொண்ணை தொட்டு பேசிடுவாரு. இதனால கோபம் அடைஞ்ச அவர் அடிச்சு வெளியே துரத்திடுறாரு. இவங்க 2 பேருமே வீட்டுல படுத்துக்கிட்டு அந்த பேக்கை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாங்க. அப்ப லீ சொல்றாரு, அந்த கடையில மட்டும்தான் அந்த பேக் இருக்குமா, நான் உனக்கு வேற கடையில கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில லீ வந்து வேலைக்கு கிளம்புறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி இல்லாம அவங்க அப்பாக்கு எல்லாமே இந்த பொண்ணு தான் பண்ணுவா. கையில வாட்டர் பாட்டில் கொடுப்பா, ட்ரெஸ்ஸை வந்து ஒழுங்கா போட்டுக்க சொல்லி கொடுக்குறா. இந்த மாதிரி எல்லா விஷயமே அந்த பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு, வெளியே ரொம்ப குளிர் அடிக்குது, நீ வீட்டுக்குள்ள போ, நம்ம ஈவினிங் வந்து கண்டிப்பா அந்த பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லுது. கரெக்டா லீ வந்துட்டு திரும்பி இந்த பொண்ணை பார்த்து ஃபன்னியா ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அவரை மாதிரியே அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்கு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி டான்ஸ் அடிப்பாங்க. கட் பண்ணா லீக்கு வந்து சம்பளம் கிடைச்சிருது. அவர் அந்த பேக் வாங்குறதுக்கு வேண்டி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பேக்கை வாங்கின அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, அங்கிள் நீங்க அந்த பேக்கை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லம்மா அந்த கடையில பேக் முடிஞ்சிருச்சு, நான் வேற கடையில எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, எனக்கு இந்த மாதிரி பேக் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வாங்க போலான்னு சொல்லி அந்த பொண்ணு அவரை கூட்டிட்டு போகுது. இவரும் வந்து அந்த பேக்கை வாங்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த பொண்ணு பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரு மார்க்கெட் வழியில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா கடைகளும் பூட்டி இருக்கிறதுனால அங்க ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு திடீர்னு கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடறா. அதை பார்த்து லீ வந்துகிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளட் சர்க்குலேஷன் போறதுக்கு வேண்டி அந்த பொண்ணோட ஃபேண்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அங்க இருக்கிற ஒரு லேடி பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு அவர் அபியூஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் வந்து அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஸ்டேஷன்ல வச்சு லீக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல, தன்னை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு புரியல. ஆனா அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுறாங்க. இவரும் தன்னோட பொண்ணு வீட்டுல தனியா இருக்கிறதாகவும் என்னை இங்க இருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்தனால இவரை வந்து வெளியே விடாம செல்ல கொண்டு போய் போட்டுறாங்க. இப்ப வீட்டுல யஷாங் மட்டும் தனியா அப்பாவுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ஆயிடுது, அப்பா வரவே இல்லை. அப்ப அந்த பொண்ணு நினைச்சுக்குது, நம்மளுக்கு வேண்டி பேக் வாங்கதான் அப்பா போயிருக்காரு, காலையில வந்துருவாரு அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா காலையிலேயே அவங்க அப்பா வரல. அப்ப இந்த பொண்ணு வந்துகிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ ரொம்ப மழை பெய்யுது. அந்த மழையில வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்த இடத்துல ஒரு டம்மி
பொம்மையை ஒன்று போட்டு நீ அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்டு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அந்த இடத்துல ஃபுல்லா பிரஸும் மீடியாவும் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த இறந்து போன பொண்ணு வந்து போலீஸ் கமிஷனரோட பொண்ணு. இப்போ அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சு காட்ட சொல்றாங்க. லீயும் நடிச்சு காட்டுறாரு. நாங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்ப அந்த பொண்ணு தடிக்கு கீழே விழுந்துட்டா, மூச்சு பேச்சே இல்லாம ஆயிட்டா. அதனால நான் வந்து அந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நெஞ்செல்லாம் அழுத்தி காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிற 2 போலீஸ்காரங்க உன்னோட ஃபேண்ட கழட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீ வந்து இல்ல நான் ஃபேண்டெல்லாம் கழட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நீ உன்னோட பொண்ணை பார்க்கணும்னு சொன்னீல்ல, அப்ப நீ இந்த ஃபேண்ட கழட்டினாதான் உன்னோட பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வேற வழியே இல்லாம தன்னோட ஃபேண்ட கழட்டுறாரு. இவர் ஃபேண்ட கழட்டினதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவர் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணதா டிக்ளேரே பண்ணிடுறாங்க. கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இந்த பொண்ணை கற்பழிச்சு கொன்னதுக்கு வேண்டி கோவப்பட்டு லீயை அடிக்க வராரு. அப்ப அவர் போட்டிருந்த மாஸ்க் ரிமூவ் ஆயிருது. அப்பதான் வந்து யஷாங் வந்து தன்னோட அப்பா அங்க இருக்கிறதையே பாக்குறாங்க. தன்னோட அப்பாவை எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியும். அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு யஷாங் வந்து லீ கிட்ட ஓடி வராங்க. லீயும் யஷாங்க பார்த்து ஓடி வராரு. நடுவுல போலீஸ்காரங்க இவங்க 2 பேத்தையுமே பிரிச்சு லீயை ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஜெயில காட்டுறாங்க. ஜெயில வந்து லீ கூடவே இன்னும் ஒரு 3 கைதிகளை வச்சிருக்காங்க. அங்க ஜெயிலர் வந்து சொல்றாரு, இங்க நான் வச்சதுதான் ரூல்ஸ், என்ன மீறி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லீ மட்டும் அங்க இருக்கிற ஒரு டெலிபோனை பாக்குறாரு. யார்கிட்டயுமே எதுவுமே கேட்காம ஜெயிலர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த போனை எடுத்து தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அவரை தடுத்துறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல என்னோட பொண்ணு வீட்டுல தனியா இருக்கா, அவ சாப்பிட்டாலா என்னன்னு எனக்கு தெரியல, நான் அவளுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜெயிலர் வந்து இப்ப என்ன உனக்கு போன் பண்ணணும் அவ்வளவுதானே, இந்த போன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போன் ரிசீவரை கொடுக்குறாரு. லீயும் இவரை ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு அந்த ரிசீவரை வாங்கும் போது அந்த ரிசீவராலேயே ஜெயிலர் வந்து லீயை போட்டு அடிச்சிடுறாரு. லீயை அடிச்சதுக்கு அப்புறமா லீயை வந்து ஒரு செல்லுல கொண்டு போய் போடுறாங்க. அந்த செல்லோட நம்பர் தான் 7. அதுக்குள்ள மொத்தம் 5 கைதிக இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள் பேர் வந்து மேன். இவர் தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த சாமியார். 2வது ஆள் பேர் வந்து பாங். அவர் தான் அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட். 3வதா ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பேர் ஷுனோ. 4வதா ஒரு வயசானவரை காட்டுறாரு. அவரை எல்லாருமே கிராண்ட் பான்னு கூப்பிடுறாங்க. 5வது ஆள் பேர் லீடர். இவர் தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த சர்ச்சோட பாஸ்டர். இப்ப லீடர் வந்து லீ கிட்ட நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது லீ வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு லீ, நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி பதில் சொல்றாரு. இதை கேட்ட லீடர் வந்து யாரா அவன், நம்ம என்ன கேட்டோம், இவன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற அந்த கேஸ் டீடைல்ஸை வாங்கி இவன் என்ன பண்ணிட்டு இங்க வந்திருக்கான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேஸ் ஃபைலை வாங்கி இவங்க படிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது இவன் வந்து ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதுமே எல்லாருமே கோபமாகி அவர் அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அவர் செய்யாத தப்புக்கு வேண்டி அவங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த ஃபைலை அவங்க மேற்கொண்டு படிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இவன் வந்து ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. இவனை எதுக்கு நம்ம கூட போட்டிருக்காங்க, இவனை வந்து இந்த செல்ல போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளையும் இவங்க கொன்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல யஷாங்க்கு யாரும் இல்ல அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்திடுறாங்க. யஷாங்கும் தன்னோட அப்பா எப்படியும் வீட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வீட்டோட செவுத்துல, அப்பா நான் இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கேன், அதோட அட்ரஸ் இதுதான், என்னை இங்க வந்து பாருங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. லீயும் ஜெயில யஷாங் ஞாபகமாவே இருக்காங்க. மண்ணுல யஷாங்கோட பேரை எழுதி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜெயில லீடர் இருக்காருல்ல, அவர்னால கைதிகள் கேட்கிற பொருட்களை வெளியிருந்து லீகலாவும் இல்லீகலாவும் உள்ள கொண்டு வர முடியும். அதனாலேயே அவருக்கு ஜெயிலுக்குள்ள சம மவுஸ் இருக்கு. அதனாலதான் ஜெயில இருக்கிற எல்லாருமே அவரை லீடர்னு கூப்பிடுறாங்க. இதை பிடிக்காத இன்னொரு குரூப் வந்து ஜெயில இருக்கு. அவங்க வந்து லீடரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த லீ வந்து இடையில போய் விழுந்து லீடரை காப்பாத்திடுறாரு. ஆனா அவங்க குத்துனது வந்து லீ மேல பட்டுருது. இதனால ரத்த வெள்ளத்துல லீ கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த லீடர் வந்து குத்த வந்தவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாரு. இப்போ அடுத்த சீன்ல லீக்கு வந்து ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி செல்ல கொண்டு வந்து அடைச்சிடுறாங்க. அப்ப வந்து லீடர் சொல்றாரு, நீ வந்து என்னோட உயிரியே காப்பாத்திருக்க, நான் உனக்கு ஏதாவது செய்யணும், உனக்கு இந்த உலகத்துல என்ன பொருள் வேணுமோ கேளு, என்னால உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட லீ வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அப்ப மேன் வந்துட்டு உனக்கு சரக்கு வேணுமா இல்ல சிகரெட் வேணுமா லீடர் கிட்ட கேளு, அவர் உனக்கு தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லீ வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே இல்ல, இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி பதில் சொல்றாரு. அதுக்கு லீடர் வந்து சரி உனக்கு இது எதுவும் வேணாம் அப்படின்னா உனக்கு வேற என்ன பொருள் வேணும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லீ வந்து எனக்கு என்னோட மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. லீடரும் தனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க மூலியமா லீயோட பொண்ணு எங்க இருக்கான்னு விசாரிக்க சொல்றாரு. இப்ப லீயோட பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கிறங்கிறத லீடர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப இந்த பொண்ணை ஜெயிலுக்குள்ள கொண்டு வரதுக்கு லீடர் ஒரு பிளான் பண்றாரு. அது என்னன்னா ஜெயில எப்பவுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களை நம்ம இன்வைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. இதுக்காக தன்னோட சோர்ஸை பயன்படுத்தி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்களை அந்த ஈவெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி லீடர் பண்ணிடுறாரு. இப்ப இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா ஜெயிலர் பார்க்காதப்போ யஷாங்க தூக்கிட்டு போய் செல்லுக்கு கொண்டு போறதா இவங்களோட பிளான். இவங்களோட பிளான் படியே ஜெயிலர் எழுந்து போனதுக்கு அப்புறமா யஷாங்க அங்கிருந்து தூக்கி ஒரு பன் பாக்ஸ்ல வச்சு மேன் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இவர் செல்லுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுறாரு. பாக்ஸை ஓபன் பண்ணதுமே யஷாங் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அவங்க அப்பா ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கத்துறா. இதை கேட்டதுமே
லீ வந்து தன்னோட பொண்ணை பார்த்து அழுதுகிட்டே தவழ்ந்துகிட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்து பொண்ணை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் என்னை விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோட அவரை அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் அழுகிறா. இதை பார்த்த லீடர் வந்து மெதுவா பேசுங்க, நீங்க பேசுறது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் வந்து பேங்குக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் வந்துட்டு நம்ம செல்லுக்குள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கோம், இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை தொலைச்சே போடுவாங்க, அது மட்டும் இல்ல நம்மளோட தண்டனை காலத்தை அதிகமாக்கிடுவாங்க, அதனால நான் இந்த விஷயத்தை காட்ஸுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு காட் அப்படின்னு கத்துறாரு. அவங்க இருந்து ஒரு காடும் அங்க வராங்க. அந்த காட் வரதை பார்த்த இவங்க வந்து பொண்ணை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த டோருக்கு கீழேயே அந்த குழந்தைய உட்கார வச்சிடுறாங்க. காடும் வராரு. பேங்க் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு எங்களோட செல்லுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து பேங்கோட கையை பிடிச்சி ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு அழுகுறா. இதை பார்த்து மனசு கேட்காம பேங்கும் ஒன்னும் இல்ல சார், எனக்கு கொடுத்த பண்ணை இவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க, எனக்கு ஒரு பண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பண்ணுக்கு வேண்டிதான் இப்படி கத்தனையாடா அப்படின்னு அந்த காடும் அவரோட மூஞ்சில ஒரு பண்ணை தூக்கி வீசிட்டு போயிடுறாரு. நல்ல வேலைடா, நீ இதை பத்தி எதுவுமே நீ வந்து காடு கிட்ட சொல்லல அப்படின்னு லீடரும் பண்ணை எடுத்து பேங்கோட வாய்க்குள்ள திணிக்கிறாரு. காட் போனதுக்கு அப்புறமா யஷாங் போய் லீ கிட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க, இது ஒரு ஜெயிலு, இங்க ஃபுல்லா கெட்டவங்க தான் இருப்பாங்க, நீங்க இங்க இருக்க கூடாது, வாங்க நம்ம போயலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த வயசானவர் வந்து பாப்பா இது வந்து ஒரு ஸ்கூல், இது வந்து ஜெயில் கிடையாது, இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு யஷாங் சொல்றாங்க, இல்ல இது ஒரு ஜெயில் தான், இங்க ஃபுல்லா கெட்டவங்க தான் இருப்பாங்க, எங்க அப்பா இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீ வந்துகிட்டு ஆமாமா நீ சொல்றது சரிதான், இது வந்து ஜெயில் தான், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், ஆனா உங்க அப்பா கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா அந்த ஈவெண்ட் வந்து 2 மணி நேரம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா வெறும் ½ an hourல அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருது. இப்போ இவங்க யஷாங்க கொண்டு போய் அந்த ஆர்ஃபனேஜ் காரங்களோட சேர்த்தணும். வா போலான்னு சொல்லி கூப்பிடும் போது யஷாங் வந்து இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. லியூ வந்து பொண்ணை விடுறதா இல்ல, இவளை நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், நம்ம இங்கேயே ஒளிச்சு வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு லீடர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணை இங்க வச்சிருந்தா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிடுவோம், இவளை கண்டிப்பா நம்ம கொண்டு போய் விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து லீ புரிஞ்சுக்கிறாரு. ஆனா யஷாங் வந்து தன்னோட அப்பாவை விட்டுட்டு போக மறுக்கிறாங்க. அதுக்கு லீ வந்துட்டு இந்த நம்பர் 1004 வந்து உன்னை கண்டிப்பா இங்க மறுபடியும் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த 1004 என்னன்னா லீடரோட செஸ்ட்ல ஒட்டி இருக்கிற நம்பர் தான் இந்த 1004. அதுக்கு யஷாங்கும் நம்பர் 1004 என்னை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து ரொம்ப மனசலங்கின லீடர் வந்து கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. இப்ப மறுபடியும் யஷாங்க ஒரு பாக்ஸ்ல வச்சு அந்த ஆர்ஃபனேஜ் காரங்களோட கொண்டு போறதுக்கு வேண்டி மேன் கொண்டு போறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆர்ஃபனேஜ் காரங்க எல்லாருமே யஷாங்க விட்டுட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல, யஷாங்க செல்லுக்கு தான் கொண்டு போய் ஆகணும். செல்லுல எல்லாருமே பயத்தோட இருக்கும்போது லீயும் யஷாங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க யாருமே சாப்பிடாம இருக்காங்க, ஆனா அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்க. இதை பார்த்த பேங்க் வந்துட்டு நம்ம எல்லாருமே மரண பீதியில இருக்கோம், இவங்க பாத்தியா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியே நைட் ஆகுது, இவங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஆனா லீயும் யஷாங்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யஷாங் சொல்றாங்க, அப்பா நான் அந்த பேகை கேட்டனால தானே நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் நான் உங்கள்கிட்ட அந்த பேகை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீ வந்துட்டு இல்ல இல்ல கண்டிப்பா நான் உனக்கு அந்த பேகை நான் வாங்கி தருவேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த செல்லோட சீலிங்ல ஒரு அட்டையில ஸ்டார் மூன்ஸ் அதெல்லாமே ஒட்டி வச்சிருக்காங்க. அதோட வெளிச்சம் வந்து யஷாங் மேல படுது. அப்ப யஷாங் சொல்றா, அப்பா இந்த ஸ்டார் மூன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த சவுண்டை கேட்டு காட் அங்க வந்துடுறாரு. வந்து கதவை தட்டும் போது மறுபடியும் இவங்க யஷாங்க அந்த கேட் பக்கத்திலே ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்ப அந்த காட் கேட்கிறாரு, எனக்கு இங்க ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மேன் வந்து நான் தான் பொண்ணு மாதிரி மிமிக்ரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப அவங்களுக்கு யஷாங் அந்த செல்லுக்குள்ள இருந்தா எப்படி அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தெரியும். அதனால 2 நாளுக்கு அப்புறமா இன்னொரு ஈவெண்ட் நடக்குது, அங்க கொண்டு நம்ம யஷாங்க விட்டுறலாம் அப்படின்னு சூனோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாரு. இப்போ மறுநாள் காலையில ஆகுது, அவங்களோட செல்லுக்குள்ள ட்ரெஸ் இல்லாம ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட போட்டோக்கு யாரோ ட்ரெஸ் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா யஷாங் தான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் நான் சைலர் மூனோட காஸ்டியூமை அவங்களுக்கு வரைஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சைலர் மூனா யார் அது அப்படின்னு கேட்கும்போது சைலர் மூனோட பாட்டை பாடி யஷாங் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து லீயும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த வயசானவரும் டான்ஸ் ஆடுறாரு. இத்தனை நாளா வெறும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச அவங்க யஷாங் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையா சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்லே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இப்படியே 2 நாளும் ஆகுது, அந்த ஈவெண்ட்டும் நடக்குது. யஷாங்க வந்து அதே மாதிரி பாக்ஸ்ல பேக் பண்ணி கொண்டு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க நடக்கிற ஈவெண்ட் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவங்களோட ஈவெண்ட். அங்க கொண்டு போய் நம்ம யஷாங்க விட்டா கண்டிப்பா மாட்டிடுவாங்கன்னு சொல்லி வேற வழியே இல்லாம மறுபடியும் செல்லுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்த சூனோவை லீடர் வந்துட்டு உன்னால நம்ம மட்டும் இல்ல யஷாங்கும் மாட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜெயிலர் வந்து அந்த ஈவெண்ட்ல நடந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது 3 குழந்தைங்க இருந்தாங்க, ஆனா ஈவெண்ட் முடியும் போது 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. இதை கவனிக்கிறவங்க அந்த இன்னொரு குழந்தை எங்க போச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த கார்டு சொல்றாரு, இந்த குழந்தை கண்டிப்பா செல் நம்பர் 7ல தான் இருக்கும், ஏன்னா இந்த குழந்தையோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யஷாங் இருக்காங்க. இதை பார்த்து ஜெயிலர் வந்துட்டு யஷாங்க ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துட்டு யஷாங்க உள்ள கொண்டு
கொண்டு வந்ததுக்கு வேண்டி லீயை பயங்கரமா அடிச்சு அவருக்கு பனிஷ்மெண்டா கை கால்களை கட்டி ஒரு ரூம்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அடுத்த சீன்ல லீடரை கொலை பண்ண ட்ரை பண்ணால அவன் வந்துட்டு ஒரு கேஸ் சிலிண்டரை வச்சு அங்க இருக்கிற ஜெயிலையே மொத்தமா கொளுத்த பாக்குறான். அதனால அங்க இருக்கிற இடமெல்லாம் தீ பிடிச்சி எரியுது. அதனால அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கைதிகளை எல்லாத்தையுமே கிரவுண்டுக்கு போக சொல்றாங்க. கூட்டத்தோட கூட்டமா லீயும் ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா ஜெயிலர் வந்து அந்த ஜெயில கொளுத்தனவனை கண்டுபிடிச்சிடுறாரு. அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அங்க நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம ஜெயிலரும் மாட்டிடுறாரு. இதை கவனிச்ச லீ வந்து யாராவது இவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா உதவிக்கு யாருமே வரல. அவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை பார்த்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம லீ போய் நம்ம ஜெயிலரை காப்பாத்திடுறாங்க. மறுநாள் காலையில ஜெயிலர் வந்து ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கும் போது அந்த டாக்டர் சொல்றாரு, சார் நீங்க கண்டிப்பா இறந்திருப்பீங்க, உங்களை காப்பாத்தினதே இந்த பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா நம்ம லீ தான். அவர் வந்து தீக்காயங்களோட பக்கத்துல மயங்கி கிடக்கிறாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, சார் இவர் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க இறந்திருப்பீங்க, தன்னோட உயிரம் கூட பொருட்படுத்தாம அவர் தான் உங்களை காப்பாத்தினாரு. இந்த மாதிரி ஒரு ஆளு அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் போது ஜெயிலருக்கும் புரியுது. அது மட்டும் இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்துறதுனால லீ மேல அவருக்கு ஒரு மரியாதையும் ஏற்படுது. இப்படியே நாட்கள் கொஞ்சம் போகுது. யஷாங் வந்து நைட் எல்லாம் தூங்காம அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. அதே மாதிரி ஸ்கூல்ல சரியா படிக்கவும் மாட்டேங்கிறா. இதை பார்த்து அவங்க டீச்சர் வந்து அவளை தனியா கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேடம் உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா, உங்கள்ட்ட ஐடி கார்டு இருந்தது அப்படின்னா என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனதும் டீச்சர் ஷாக் ஆயிடுறாங்க. யஷாங் உங்க அப்பா இங்கதான் இருக்காரா அப்படின்னு. உள்ள போய் இவங்க லீய பாக்குறாங்க. லீ வந்து யஷாங்க பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு தூக்கலான்னு சொல்லி ஓடி வராரு. பார்த்தா அங்க வந்து ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. அவங்களால பார்க்க முடியுமே தவிர தொட முடியாது. இப்படியே இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. யஷாங் நீ வந்து சாப்பிடாம ரொம்ப ஒல்லியாயிட்ட, நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யஷாங்கும் அப்பா நீங்களும் சரியா சாப்பிடுறது இல்ல, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு லீ. மேடம் நான் தான் இப்படி, ஆனா என்னோட பொண்ணு வந்து ரொம்ப அறிவாளி, நான் சம்பாதிக்கிற பணத்துல எல்லா பில்லும் அவ தான் கட்டுவா, சில பணத்தை அவ சேமிச்சு வைப்பா, அந்த மாதிரி அறிவாளி பொண்ணாவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சரும் ஆமா சார் யஷாங் தான் வந்து எங்க கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கார்டு வந்து மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. இதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கேட்க மாட்டேங்குது. சார் என்னாச்சு, இந்த மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு போல் இருக்கு அப்படின்னு லீ சொல்றாரு. அதுக்கு அந்த கார்டு வந்து மிஷின்லாம் நல்லா தான் இருக்கு, உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்டோட கையை தள்ளி விட்டுட்டு லீ ஓடி வந்து மறுபடியும் மைக் ஆன் பண்ணி, யஷாங் நீ அழுகாத, நீ அழுதா உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், அப்பா கண்டிப்பா சீக்கிரமா வந்து உன்னை பாப்பண்டா, அழுகாத அப்படின்னு சொல்றாரு. அந்த கார்டு வந்து தரன்னு நம்ம லீயை இழுத்துட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேமரா மூலியமா ஜெயிலர் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆவது லீ வந்து 24 மணி நேரமும் யஷாங்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் மண்ணுல யஷாங்கோட பேர் எழுதி ஹார்டின் போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை தூரத்துல இருந்து ஜெயிலரும் வாட்ச் பண்றாரு. அப்ப ஜெயிலருக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல இருந்து சரியா சாப்பிடாதனால யஷாங்க் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு போன் வருது. ஜெயிலரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கிருந்து ஆர்ஃபனேஜ்காரங்க எல்லாரும் சார் இதுக்கு மேல எங்களால இவளை பார்க்க முடியாது, இவ சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, அதனால டவுன்ல இருக்கிற ஒரு பெரிய ஆர்ஃபனேஜுக்கு இவ்வளவு அனுப்பலான் இருக்கோம், ஆனா அது ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யஷாங் வந்து அங்கிள் என்னால அவ்வளவு தூரமெல்லாம் போக முடியாது, வேணா என்னையும் அரெஸ்ட் பண்ணி எங்க அப்பா கூடயே வச்சிருங்க, நான் எங்க அப்பா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜெயிலர் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. மறுநாள் ஜெயிலுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை சுத்தி இவங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப லீடர் கேட்கிறாரு இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு. அதுக்கு லீ சொல்றாரு இந்த பார்சலுக்குள்ள யஷாங் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லீடர் வந்துட்டு லூசு பையில பெட்டி வந்தாலே அதுக்குள்ள யஷாங் தான் இருப்பாளா, அன்னைக்கு நாங்க தான் கொண்டு வந்தோம், இது வந்து போலீஸ்காரங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள எப்படிரா யஷாங் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றா. பார்த்தா அதுக்குள்ள யஷாங் தான் இருக்கா. இதை பார்த்ததுமே லீ ரொம்ப சந்தோஷப்பட்டாரான். லீடர் நீங்க தான் லூசு, இதுக்குள்ள சாப்பாடு இல்ல, நான் சொன்ன மாதிரி யஷாங் தான் இருந்தா, இவ எப்படிதான் இதுக்குள்ள வந்தா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிய வருது. ஜெயிலர் வந்து காலையில யஷாங் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஈவினிங் போய் கூட்டிட்டு வந்து ஜெயில கொண்டு வந்து லீ கூடவே விட்டுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஈவினிங் ஒரு ஸ்டோரி புக் எடுத்து லீடர் கிட்ட கொடுத்து அங்கிள் எனக்கு இதை படிச்சு சொல்லுங்க அப்படின்னு யஷாங் சொல்றா. ஆனா லீடருக்கு அது படிக்க தெரியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நக்கலா சிரிக்கிறாங்க. இருந்தாலும் லீடர் வந்து அந்த புக்கை படிக்காம அந்த புக்கில் இருக்கிற போட்டோஸை வச்சு ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவ யாரா அவன் பைத்தியக்கார வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றாங்க. இதனால லீடருக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிருது. அவர் தனியா போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த வயசானவர் தான் அதுக்கப்புறம் யஷாங்க்கு அந்த ஸ்டோரியை படிச்சு சொல்றாரு. ஆனா யஷாங்க்கு லீடரோட கஷ்டம் என்னங்கிறது புரிய வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட ஹோம்வொர்க் எல்லாத்தையுமே லீடர் மூலியமாவே எழுத வச்சு லீடருக்கு அவங்க படிப்பு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா எழுதுறத நினைச்சு அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யஷாங் வந்து அவருக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ணி 100க்கு 100 மார்க்கும் வாங்குறாரு. என்னதான் குழந்தைங்க பாடங்களை படிச்சாலுமே அவர் வந்து எழுத படிக்க பழகிடுறாரு. இப்படி ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து யஷாங் கூட படிக்கிற ஒரு பையன் ஒரு ஒரிஜினல் மொபைல் போனை ஒன்று கொண்டு வரான். அதை பார்த்ததும் யஷாங் அதை வாங்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பாங் வந்து ரொம்ப சோகத்தோட வந்து படுக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. தன்னோட குழந்தைய பார்க்க முடியல, தன்னோட மனைவி கிட்ட பேச முடியல அப்படின்னு
சொல்லி அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது யஷாங் வந்து அந்த மொபைல் போனை கொண்டே கையில கொடுத்து அங்கிள் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்றா. இதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த போன் உனக்கு எப்படி கிடைச்சது, இது எப்படி நீ உள்ள கொண்டு வந்த அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாங் வந்து அதெல்லாம் விடுங்க, நான் என் மனைவி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த போனை வாங்குறாரு. அவரோட மனைவி கிட்ட பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணா அதுல சிக்னல் இல்ல. சிக்னல் எங்கடா கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அப்படியே போனை கொண்டு போறாங்க. அப்புறம் ஹைட்டான ஒரு ஜன்னல் கிட்ட வச்சு பார்க்கும்போது கொஞ்சமா சிக்னல் கிடைக்குது. தொடர்ந்து அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காதனால பேங் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல செல்ல விட்டே வெளியே போக பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிடிச்சி அவரை இழுத்துட்டு பாத்ரூம்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தா பாத்ரூம்ல சிக்னல் இருக்கு. அவரும் அவரோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி பேசுறாரு. நம்ம குழந்தை எப்படி இருக்கு, நம்மளுக்கு பிறந்தது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் நம்மளுக்கு பிறந்தது பெண் குழந்தை, அதுவும் உன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி பேங், நம்மளோட குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க. அதுக்கு அவர் வந்து பேங் சன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த பொண்ணை தான் நம்ம ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம். இப்ப காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா பேங்குக்கு ஒரே சந்தோஷம், நம்மளோட மனைவி கிட்டையும் பேசிட்டோம், நம்ம குழந்தைக்கு நம்மளே பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி யஷாங்க கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. இப்போ லீக்கு நெக்ஸ்ட் இயரிங் வரப்போகுது. இந்த இடத்துல அவர் வந்து தன்னை நிரபராதி நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அதுக்கு அந்த குழந்தை எப்படி இறந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீ கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு அது எல்லாமே டீட்டெயிலா விசாரிச்சு இவங்களே இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னன்னா, அந்த டைம் ரொம்ப பனியா இருந்ததுனால அந்த பொண்ணு பனியில கால் வச்சு வலிக்கி விழுந்திருக்கணும். விழுகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கயிறை பிடிச்சி இழுத்து அந்த கடையில் இருக்கிற கல்லு வந்து அந்த பொண்ணோட தலையில விழுந்து அந்த பொண்ணு இறந்திருக்கணும் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி லீய வந்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து ஒப்பிக்க சொல்றாங்க. அவர் வந்து ஒப்பிக்கிறது உண்மையை மட்டும் தான் சொல்றாரு, ஆனா அவருக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கறதுனால அவரை மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. இவர் மனப்பாடம் பண்ண எல்லா விஷயத்தையுமே அடிக்கடி வந்து கிராஸ் செக்கும் பண்ணிக்குவாங்க, இவர் கரெக்டா சொல்றாரா அப்படின்னு. இவர் பாத்ரூம் போனா கூட அந்த பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணி நீதான் அந்த பொண்ணை செங்கலால அடிச்ச அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் இல்ல நான் அடிக்கல, அவளே தான் வலிக்கி விழுந்து இறந்தா அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. கோர்ட்ல எப்படி ஒரு ஹியரிங் நடக்குமோ அதே மாதிரி நிக்க வச்சு இவர் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கைத்தட்டி ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீ பேசின அப்படின்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போது ஜெயிலுக்கு ஒரு வக்கீல் வராரு. அவர் வந்துட்டு டே இது நல்லா பாரு, இது வந்து கமிஷனரோட கேஸ், அவரோட பொண்ணு தான் இறந்து போனது. இங்க வந்து நீ வந்து உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா உன்னோட பொண்ணை ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஜட்ஜை பாக்குறதுக்கு முன்னாடியே லீய போட்டு நான் சமாடி அடிச்சு அந்த கமிஷனர் சொல்றாரு, நீ தான் இந்த தப்பெல்லாம் பண்ணன்னு ஒத்துக்கோ, அப்படி நீ ஒத்துக்கல அப்படின்னா உன்னை அடிச்ச மாதிரியே உன்னோட பொண்ணையும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இவரும் வேற வழி இல்லாம ஜட்ஜ் முன்னாடி நான் தான் இந்த தப்பெல்லாமே செஞ்சேன், எனக்கே இந்த தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட யஷாங் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம அப்பா எந்த தப்புமே பண்ணலையே, இப்ப ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம ஜெயிலரும் இருக்காரு. ஜெயிலருக்கு தெரியும் இந்த விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை, இது ஒரு கமிஷனர் கேஸ் அப்படிங்கிறதுனால சில உள்குத்துக்கள்லாம் இருக்கு, ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அவரை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு ஜெயிலருக்கு தெரியும். ஜெயிலரும் ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை எதையுமே காதுல வாங்கிக்காத லீ வந்து நான் தான் இந்த தப்பை செஞ்ச, இந்த தண்டனையை எனக்கே கொடுங்க, என் பொண்ணை யஷாங்க மட்டும் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜட்ஜ் வந்து அவருக்கு வந்து மரண தண்டனையும் விதிச்சிடுறாங்க. யஷாங் வந்து டெய்லியும் ஜெயில வந்து லீய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்துக்கிட்டு போவாங்க. யஷாங் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே லீ வந்து அவங்கள பார்த்து ஃபன்னியா டான்ஸ் ஆடுறாரு. எப்பவுமே 1 2 3 சொல்லி முடிச்ச உடனே லீ வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாரு. அதை பார்த்து யஷாங்கும் டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வழக்கம். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஜெயிலர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெயிலருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால யஷாங்க தத்தெடுத்து அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பாசத்தோட அவரோட பொண்ணு மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது தன்னோட ஸ்கூல்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தான் வாங்கின மார்க் எல்லாத்தையுமே அவங்க அப்பாட்ட காட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே லீக்கு தண்டனை கொடுக்கிற நாள் நெருங்கி வருது. அப்ப அங்க ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியாவது நம்ம லீய இங்க இருந்து தப்பிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அங்க ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பலூன்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பறக்க விட்டுறாங்க. டே லீ எப்படியாவது உன்னோட பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு கத்துறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் தடுக்க முயற்சி பண்றாங்க. அந்த பலூன் வந்து செவுத்தோட கம்பிகள்ல மாட்டி அப்படியே நின்னுருது. கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த பலூன்ல இருக்கிற லீயும் யஷாங்கும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிற சன்செட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லீயோட பொண்ணுக்கு பர்த்டே வருது. அதனால எல்லாரும் செல்லுக்குள்ள உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் யஷாங்குக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தோட கிஃப்டையும் வாங்குறா. லீயும் வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அவ எந்த பேக் கேட்டாலோ அதே பேக் அவரு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் தான் சொன்னல உனக்கு எப்படி நான் உனக்கு பேக் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு, எப்படி பாத்தியா நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு லீ சொல்றாரு. இதை பார்த்த யஷாங் வந்து எந்திரிச்சு நின்று அப்பா உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கும் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா
இருக்காங்க. இப்படியே லீக்கு தண்டனை கொடுக்கற நாளும் வந்துருச்சு. லீயும் யஷாங்கும் செல்லுல இருந்து பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வராங்க. அங்க இருக்கிற எல்லாருமே லீயோட முதுகுக்கு பின்னாடி போய் சில வார்த்தைகள்லாம் எழுதுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இனிமேல் லீ வரமாட்டான், லீ இறந்து போயிடுவான்னு. ஆனா யஷாங்குக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு வரும்போது ஜெயிலர் அப்படியே பின்னாடி நடந்து வராரு. அவரோட முதுகுல வந்து அந்த கைதிகள் எழுதின எழுத்துக்கள்லாம் இருக்கு. அது என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு நல்லவே இருக்கவே மாட்டான், இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது, உனக்கு நடந்துருச்சு, ஐ மிஸ் யூடா அப்படின்னு எல்லாரும் எழுதியிருக்காங்க. அப்படியே பேசிட்டு இவங்க 2 பேரும் பெரிய அந்த நேரம் வருது. அந்த நேரம் வரும்போது லீ சொல்றாரு, நீ வந்து அப்பா இல்லாம வாழ பழகிட்ட, அதனால நீ வந்து அப்பா இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து யஷாங் சொல்றா, ஆமாப்பா நீங்களும் நான் இல்லாம வாழ பழகிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு காலையில வரேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீ வந்து, இல்லம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, தான் இறந்துருவோம் அப்படின்னு லீக்கு தெரியும், ஆனா யஷாங்க்கு எதுவுமே தெரியாது. இப்படியே அந்த செல்லுக்கு வெளியவும் போயிடுறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறமா 1 2 3 அப்படின்னு யஷாங் சொல்றா. ஆனா அவங்க அப்பா வரவே இல்லை. இவ மறுபடியும் 1 2 3ன்னு சொல்றா. அப்போ அவங்க அப்பா வரவே இல்லை. அப்பதான் அவளுக்கு லைட்டா புரியுது, நம்ம அப்பாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. வெளியே இருந்து அப்பா அப்பா அப்படின்னு அப்படி கத்தரா. அப்ப அந்த சவுண்டை கேட்டு லீயு ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுகிறாரு. என்னால உன்னை விட்டு போக முடியாது ஜெயிலர் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமில்ல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே காலில் விழுந்து அழுகிறாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் எந்த தப்புமே செய்யல, என்னை விட்டுருங்க, நான் என் பொண்ணோட வாழணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்பதான் யஷாங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, நம்ம அப்பா நம்ம விட்டு போக போறாங்கன்னு சொல்லி அவங்களும் ரொம்ப கதறி அழுகிறாங்க. இப்படியே 2 பேருமே அழுகும் போது அவரை தலன்னு இழுத்துட்டு போய் அவருக்கு மரண தண்டனையுமே கொடுத்துட்றாங்க. இப்ப கட் பண்ணா கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்ல யஷாங் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கோர்ட்டுக்கும் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்றாங்க. அவங்களோட கண்ணுக்கு மட்டும் அவங்களோட அப்பா லீ வந்து இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி அவங்க இமேஜின் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணாத தப்புக்கு வேண்டி எங்க அப்பா இறந்திருக்காரு, அதனால நீங்க வந்து அவருக்கு வந்து நிரபராதின்னு நீங்க தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடி முடிக்கிறாங்க. அந்த ஜட்ஜுமே லீ வந்து எந்த தப்புமே செய்யாத ஒரு தப்புக்கு வேண்டி ஃபேக் எவிடன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அவரை வந்து குற்றவாளியாக்கி மரண தண்டனை கொடுத்திருக்கோம், அவருக்கு வழங்கப்பட்ட நீதியை நினைச்சு இந்த நீதிமன்றம் ரொம்ப வருத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஜட்ஜி யாருன்னா, லீ ஜெயில இருக்கும்போது ஒரு வக்கீல் வந்து பார்த்தார்ல, அவர் தான் இப்ப ஜட்ஜா இருக்காரு. அவரும் லீ வந்து எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. யஷாங் வந்து அந்த ஃபைல்ல இருந்த அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஜெயில இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அந்த ஒரு எல்லோ கலர் பலூன் அந்த செவுத்துல மாட்டி இருக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த பலூன்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணி அது வந்து கைத்துல மாட்டி நின்னுச்சுல்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க, ரொம்ப கஷ்டமும் படுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காகவும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. இதே ஃபீலிங் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் தமிழ்ல 2 படங்கள் எடுத்தாங்க. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சினிமா மாஃபியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.